நட்ராசு, செல்வியாடா அப்படிலாம் பண்ணா? என்னால் நம்பவே முடியலடா. வீட்டுக்கு போய் அவளை என்ன பண்றேன்னு பாரு. நான் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு எதுவுமே தெரியலண்ணே. கடைசியில் நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் கண் முழிச்சு பார்க்கும்போது தான் புரியுது. எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கண்ணே. நீ கீழே விழுந்து கிடந்திருக்க, அடிபட்டு இவ்வளவு ரத்தம் போயிருக்கு. நீ மயங்கிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை காப்பாத்தி முதலுதவி பண்ணுன்ற நினைப்பே இல்லாம அப்படியே விட்டுட்டு வந்திருக்கா. அறிவு கட்டவ. வந்தவ என்கிட்டயாவது ஒரு வார்த்தை, நடராஜனுக்கு இப்படி அடிபட்டிருக்கு, போய் என்ன ஏதுன்னு பாருங்கனாவது சொல்லிருக்கலாம்ல. நானாவது கிளம்பி வந்திருப்பேன். ஒருவேளை உனக்கு ஏதாவது நடந்திருந்தா என்னடா பண்ணிருக்க முடியும்? அவன் ஏன் இப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நமக்கு எதிராக செயல்படுறான்னு தெரியலடா. செல்வி ஆகட்டும் கலையாகட்டும், ரெண்டு பேருமே நமக்கு எதிராக தான்டா செயல்படுறாங்க. என்ன பண்ணி இவளுங்களை தொலைக்கிறதே தெரியல. ச்சே, போய் வச்சுக்கிறேன்டா அவளை. என்னென்ன பண்றது? நாம ஒவ்வொரு தடவையும் ஏதோ பிளான் பண்றோம். ஆனா கடைசியில நமக்கு மிஞ்சறதெல்லாம் அசிங்கமும் அவமானம் மட்டும்தான். இனிமேல் நான் ஊருக்குள்ள எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்னே தெரியல. சரி நடராசு, நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இப்ப போய் நான் செல்விக்கு கொடுக்கிற அடியில பயந்து போய் நம்ம விஷயத்துல தலையிடவே கூடாது. அவ முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். செல்வி, செல்வி, ஏய் செல்வி, 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 ஏய் செல்வி, இப்ப வர போறியா இல்லையா? எங்க போற? எங்க இருக்க நீ? ஏய், எங்க இருக்க? செல்வி, எங்கடி போய் தொலைஞ்ச? ஏய், இங்கதான் இருக்கியா? குரல் கொடுக்க மாட்டேன். என்ன காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கடி? எதுவுமே தெரியாத மாதிரி தலை குடிஞ்சு நின்றுட்டு இருக்க. இல்லங்க, அது வந்து ஏய், எதுக்காக நீ இப்படி பண்ண? பதில் சொல்றீ. ஏய், ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா? எவ்வளவு திமிரு இருந்தா நடராஜன் அப்படி தள்ளி விட்டுட்டு வந்திருப்ப. அவனுக்கு என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு எந்த கவலையும் இல்ல உனக்கு. அவன் இருக்கானா செத்தானான்னு கூட தெரியாம ஓடி வந்திருக்கீங்க. இல்லங்க, நான் பைக்ல தாங்க ஓடி வந்தேன். நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அவரு கேட்கவே இல்லைங்க. வெண்ணிலாவ அவர் அவமானப்படுத்துறதுல தாங்க குறியாவே இருந்தாரு. அதுக்கு என்ன நீ பஞ்சாயத்தா? இதே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒவ்வொரு தடவை எங்களுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்க. எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்கறதே இல்ல. உன்னை எல்லாம் கொண்டு போய் ரோட்ல தள்ளாதானே உனக்கு புத்தி வரும். இங்க பாரு முத்தரசு, என் பொண்டாட்டியை நான் அடிப்பேன் உதப்பேன். இது எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க விவகாரம். நீ எதுக்கு அதுல தலையிடுற? டேய், இது உனக்கும் பொண்டாட்டிக்கும் சம்பந்தமான விஷயமா தான் நான் தலையிட்டு இருக்கவே மாட்டேன். ஆனா நடந்தது என்னன்னு வெண்ணிலா என்கிட்ட சொல்லிட்டேன். என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்டா அப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்க? இதே வீட்டுல கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. அது கலையா இருந்தாலும் சரி, அது நம்ம செல்வியா இருந்தாலும் சரி. எவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறாங்க, எவ்வளவு நல்ல மனசு உங்களுக்கு. உங்களுக்கு மட்டும் ஏன்டா புத்தி இப்படி கெட்டு போய் கிடக்குது? டேய், உங்களெல்லாம் தம்பின்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குடா. எப்ப பார்த்தாலும் பணம் சொத்து சுகம், ஏன்டா இப்படி அலையறீங்க? பணத்தை விட மனுஷங்க முக்கியம்டா, அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு தடவை இல்ல எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு சொத்து தான் முக்கியம், இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களுக்கு வேற மாதிரி பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கும். இங்க பாரு, காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தானே இந்த ஊரும் உலகமும் எங்களை அவமானப்படுத்துது. அந்த சொத்தை நாங்க அடைஞ்சே தீருவோம். அதுக்காக என்ன செய்யவும் நான் தயங்கவே மாட்டேன். டேய் 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 டேய், போதும். நீங்க என்ன வேணா செய்யுங்கடா. ஆனா மறுபடியும் சொல்லிட்டேன், வெண்ணிலாக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்கன்னா நடராஜனுக்கு அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அடுத்த வாட்டி உடம்புல உயிர் இருக்காது. டேய், முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோடா. எங்கேயாவது ஒரு வேலைக்கு சேர்ந்து 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாரு. அதுதான்டா ஆம்பளைக்கு அழகு. அதான உடம்புல ஒட்டும். அதை விட்டுட்டு கட்டின பொண்ணாட்டி கை நீட்டி அடிக்கிற அசிங்கமா இல்ல? பண்ண தப்பெல்லாம் நீயும் உன் தம்பி நடராஜனும். ஆனா உன் பொண்டாட்டி கை நீட்டி அடிச்சிட்டு இருக்க. டேய்,
நடராஜனை கட்டி கொடுக்க துப்பு இருக்கா? இல்ல இல்ல. அப்புறம் செல்வி ஏன்டா அடிக்கிற? செல்வி, நல்ல வேளை நீ வெண்ணிலாவை காப்பாத்துன. இல்லடா நேரம் அவன் நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சா என்னால ரொம்ப நன்றிமா. பரவாயில்ல மாமா. ஏய், நடராஜிட்ட சொல்லி வைடா, இனிமேல் சொந்தம் பந்தம்லாம் நான் பார்க்க மாட்டேன். வெண்ணிலா விஷயத்துல தலையிட்டு அவனோட பார்வை அவளை காயப்படுத்தினா கூட அவன் உடம்புல உசுறு இருக்காது. ஜோசியர் சொன்ன மாதிரி முத்தரசன் கிட்ட கேட்டு அவன் சரின்னு சொல்லிட்டா உடனே கல்யாண வேலையை தொடங்கணும். ஏன்னா இந்த தடவை அவர் சொன்னதுல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. மாமா என்ன சொல்ல போறாரு? கண்டிப்பா ஒத்துக்குவாருன்னு தான் எனக்கு தோணுது. முத்தரசு, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் லட்சத்தி, நீ சொல்லு. ஜோசியர் வந்துட்டு போனாருப்பா. என்ன சொன்னாரு? நாம நினைச்ச மாதிரி மண்டபத்துல கல்யாணம் வேண்டான்னு உன் ஜாதகத்தை அலசி ஆராய்ச்சி சொன்னாருப்பா. கோயில்ல 10 ஜோடிகள் ஒன்னாதான் உங்க கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டாரு. அப்பதான் ஜாதகப்படி உங்க கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. சரி, நம்ம கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு நினைச்சாலும் அது தள்ளி தள்ளி தான் போகுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரிலாம் பண்ணா கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னா சரி, அதே மாதிரி பண்ணிடலாம். வெண்ணிலா, இனிமேல் நடராஜன் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டான். நீ பயப்படாத. ருத்ரகுட்டி, முத்தரச என்ன சொல்ல போறான்னு தான் நான் பயந்துகிட்டு இருந்தேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. முத்தரச சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. ஜோசியர் குறிச்சு கொடுத்ததுக்கு முன்னாடியே ஏதாவது நல்ல நாள் இருந்தாலும் நம்ம கல்யாணத்தை முடிச்சிட பார்க்கணும். மருது, உடனடியா அந்த ஜோடிகள் யார் யாருன்னு பார்த்து அவங்க ஜாதகங்களை சேகரிச்சு நம்ம ஜோசியர் கிட்ட கொடுக்கணும். மருது, நீ அந்த வேலையை பாரு. சரிம்மா. நீ எப்ப மறுபடியும் பழைய கலையா திரும்பி வருவ? நீ இல்லாம என்னென்னமோ நடக்குது தெரியுமா கலை? அன்னைக்கு என்ன சொன்ன? சித்ராவோட அம்மா மீனாட்சி அம்மா நம்ம ஊருக்கு வரும்போது என்ன வேணாலும் நடக்கும்னு நீ தானே சொன்ன. ஆனா கடைசியில இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை கலை. நீ என்கிட்ட ஒரே ஒரு வாக்குறுதி தானே கேட்ட. அப்படி அவங்க வர அன்னைக்கு எனக்கு ஏதாவது நேர்ந்துட்டா வெண்ணிலாக்கு துணையா இருந்து அவளையும் முத்தரசு மாமாவையும் சேர்த்து வைக்கணும் தானே சொன்ன. ஆனா நீ சொன்ன அன்னைக்கு இப்படி ஒரு விபத்து நடந்து சுயநலவை இல்லாம இருக்கிய கலை. ஆனா இப்போ ஒரு விஷயம் என் கைய மீறி போயிடுச்சு கலை. அது என்னன்னா, ஸ்வேதாக்கும் முத்தரசு மாமாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா நான் அதை எப்படி தடுக்கிறது, என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல கலை. அதை தடுக்கிற அளவுக்கு எந்த ஆதாரமும் என் கையில இல்ல கலை. ஒருவேளை உன்னை பார்த்து சொல்றது மூலமா உன் உள் மனசு உன்னை சரி பண்ணுமோன்னு எனக்கு தோணுச்சு கலை. நீ எப்படியாவது மறுபடியும் திரும்பி வரணும். இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காவது நீ திரும்பி வரணும் கலை. அப்பதான் நம்ம வெண்ணிலாவுக்கு நல்லது நடக்கும். வெண்ணிலாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு கலை. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ மறுபடியும் பழைய மாதிரி திரும்பி வர அந்த நாளை எதிர்பார்த்த நான் ரொம்ப காத்திருக்கேன் கலை. வந்துரு கலை. இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா?
ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? அந்த கலை ஏதோ முழிச்சிட்டாளா? களி முழிக்கலமா, அவ அப்படியே தான் இருக்கா. அதோட ஒரு முக்கியமான விஷயம் நடந்து போச்சு. அந்த ராஜா உயிரோட தான் இருக்கான். என்ன மருது சொல்ற? அந்த ராஜா உயிரோட தான் இருக்கானா? கலைக்கு பணம் கட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வந்த. அங்க என்னன்னா, வெண்ணிலா, நான் தெரியறேனா? தெரியற 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஐ நீங்க என்கிட்ட சொன்ன அத்தனை விஷயத்தையுமே இந்த போன்ல இருக்கிற கேமரா முன்னால சொல்லணுமா? வெண்ணிலா, இதுல நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கீங்க. ருத்ரா, அது கலையோட போன. அத அங்கே வச்சுடு. செல்ல வச்சு விளையாடாத. வேணாம். சரி, வச்சிடுறேன். ம். அது ஆன் ஆகாது. அன்னைக்கே அது ஆன் ஆகலன்னு தான் சின்ன மாமா அதை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. நானும் எவ்வளவு அழுத்தி பாத்துட்டேன் ருத்ரா, அது ஆனே ஆகல. அத பத்திரமா வச்சுடு. ஆன் ஆகுது வெண்ணிலா, இங்க பாரு. பாத்தியா, நான் சொன்னேன்ல ஆஃப் ஆயிடுச்சு. சரி வச்சுடு. சரி, வச்சிடுறேன். Ow. ஐ. போலாமா? போலாம். சிஸ்டர், இந்த ரூம்ல ராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவங்க 1 hour முன்னாடியே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. சொல்லு மருது. அந்த ராஜா டிஸ்சார்ஜ் ஆயிட்டானாமா. நேத்து நைட்டு நாம போட்ட பிளான நிறைவேற்ற நோட்டம் பார்க்கலாம் நீங்க வந்தேன். ஆனா அவன் அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான். நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. இங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சரி
ராஜா சார், என்னங்க நீங்க ஆளே காணோம், தகவலும் இல்ல, என்னாச்சு? உட்காருங்க உட்காருங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். நான் அதுலேருந்து உயிர் பழிச்சு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் சார். அதை பற்றி உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன். அது மட்டும் இல்லை, அந்த விபத்து தானா நடந்ததா இல்லை என்னை குறி வச்சு நடந்ததான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் சார், நிறைய மோசமான விஷயங்கள் என்னை சுற்றி நடந்திருக்கு. அதான் நான் உங்களை பார்த்து சொல்லலான்னு தான் நான் இங்கே வந்தேன். என்ன ராஜா சார் புதிர் போடுறீங்க? எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா நான் உங்களுக்காக பண்ணுவேன். சார், நான் பழகி வாழ்ந்த ஒருத்தையும் ஏமாத்தின கதையை உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன சார் புதுசா நீங்க தொடங்க போற படத்தோட கதையா? இல்ல சார், இது நிஜ கதை. என் வாழ்க்கையோட கதையை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க சார், எது வரனாலும் கேட்டு நீங்க சொல்லுங்க. யார் சார் அது உங்களுக்கு போய் துரோகம் பண்ணது? அதுவும் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை போய் ஏமாத்திருக்கானா? அந்த பொண்ணு யாரு? எப்படி மனசு வந்துச்சு இதுக்கு? அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை சார். இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே ஸ்வேதா, அவதான் சார். அவ ரொம்ப தப்பான பொண்ணு சார். ராஜா, உடம்பு முடியாம ஸ்டிக்க முன்னிட்டு வந்திருக்கீங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்களை விடுறேன். வேண்டாம் ராஜா சார், தேவையில்லாம என்ன கோவப்படுத்தி வேடிக்கை பார்க்காதீங்க. இல்ல சார், நான் ஸ்வேதா பத்தி தப்பா பேசாதீங்க. என்ன என்ன தெரியும் உங்களுக்கு அவளை பத்தி? என்ன தெரியும்னு கேக்குறேன். ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால தான் சார் சொல்றதுக்கே வந்திருக்கேன். உங்களை விட ஸ்வேதாவை எனக்கு நல்லா தெரியும் சார். ஏன்னா அவன் என்னோட முன்னாள் மனைவி சார். இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் சார். இல்லன்னா நான் உடனே வீட்டுக்கு போய் சித்திக்கிட்ட இதை பத்தி பேசுறேன் சார். இந்தாங்க சார். ஆனா ஒருவேளை சித்தி இதெல்லாம் உண்மையான ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வீட்டுல சித்திக்கிட்ட இதை பத்தி முழுசா பேச போறது இல்லை. நான் ஒண்ணு பண்றேன், நான் தனியா பேசணும். சித்திய சித்தர்மலை கூட்டு வந்துறேன். நீங்க நேரம் அங்க வந்துருங்க சார். அங்க வச்சு நீங்க சொல்றது உண்மை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நடக்கிறதே வேற. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? இப்போ நேரா முத்தரசி என்ன கூப்பிடுறதுக்கு தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பான். கண்டிப்பா யுவா அவங்கிட்ட சொன்ன அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு விடாம விசாரிப்பான். நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவனுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல போறதில்ல. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? முத்தரச மட்டும் என்ன கூட்டிக்கிட்டு போய் என்ன சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷமே மலை உச்சியிலேருந்து நான் குதிச்சிருவேன். என்ன நீலாம்பரி என்ன சொல்ற? அங்க இருந்து குதிச்சா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம் அத்தை. அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. நான் மலை உச்சியிலேருந்து குதிப்பேன்னு சொன்னேனே தவிர செத்து போவேன்னு சொல்லவே இல்லையே. மலை உச்சியிலேருந்து குதிப்பேன்னு சொன்னேனே தவிர செத்து போவேன்னு சொல்லவே இல்லையே. இது வரைக்கும் முத்தரசனை கடவுளை விட அதிகமா என்ன நம்ப வச்சிருக்கேன். அந்த நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்காக நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. மறுபடியும் அந்த நம்பகத்தன்மையை நான் காப்பாத்தியே ஆகணும் ஸ்வேதா. ஆனா அதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கணுமா அத்தை? இந்த முடிவால பல நல்ல தொடக்கங்கள் வரப்போகுது. முத்தரசை என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன்.
அந்த நம்பிக்கையை சாகாம காப்பாத்தணும்னா அவன் கண்ணு எதிர்க்க நான் சாகணும். வேற வழியே இல்ல. நான் செத்தா மட்டும்தான் நான் தூய்மையானவனை நிரூபிக்க முடியும். இத்தனை ஈஸியா வார்த்தைக்கு வார்த்தை சாகுறேன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் என்ன தேடி காணாம தவிக்கிற முத்தரச கண்டிப்பா நான் செத்துட்டதா நம்புவான். தவிப்பான், அழுவான். கண்டிப்பா அதுக்கப்புறமா யோசிச்சு சித்தி கிட்ட எந்த தப்பும் இல்லைன்னு கண்டிப்பா நம்புவான். அதுக்கப்புறம் என்ன பத்தி யார் என்ன சொன்னாலும் அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். நான் எப்ப மறுபடியும் வரணுமோ அப்ப மீண்டும் வருவேன். நான் களங்கமே இல்லாதவனை நிரூபிக்க இதை தவிர வேற வழியே இல்ல. அந்த நேரத்துல நான் திடீர்னு குதிச்சுட்டா முத்தரச ராஜா சொன்ன எதையுமே நம்புறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா தன்னை நிரூபிக்கதான் சித்தி மனநொந்து போய் குதிச்சிருக்காங்கன்னு சொல்லி முத்தரச நம்புவான். வேற வழியே இல்லையா? இல்ல ஸ்வேதா, இது நமக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல நாம தயங்கணும்னா இது வரைக்கும் நாம பாடுபட்டது அத்தனையும் வீணா போயிடும். நாம நினைச்சது எதுவுமே நடக்காது. என் பிள்ளைங்களுக்கு சொத்து, உன் கல்யாணம், நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற சாம்ராஜ்யம் எதையுமே அடைய முடியாம போயிடும். இது அத்தனையும் நான் அடையணும்னா இத நான் செஞ்சுதான் ஆகணும். அதனால என் உயிரை பணைய வைக்கிறத தவிர வேற வழியே இல்ல ஸ்வேதா. முத்தரச வர்ற நேரமாச்சு. எல்லாரும் உஷாரா இருங்க. வாப்பா முத்தரசு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சித்தி. பேசலாம் முத்தரசு, வா வந்து உட்காரு. இங்க வேண்டாம், வெளிய போய் தனியா பேசணும் சித்தி. போலாம் முத்தரசு, கண்டிப்பா போலாம். என்ன விஷயம்பா? வெளிய போறோம் சித்தி, அங்க வச்சு சொல்றேன். சரிப்பா, வா போலாம். வருது, இரு வந்துடுறேன். அது அத்தனையும் ஒரே நிமிஷத்துல பொய்யாக்கிட்டிய முத்தரசு. இனிமே எனக்கு யார் இருக்கா இந்த உலகத்துல? என்ன பொறுத்த வரைக்கும் யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்குப்பா உயிரோட இருக்கணும்? இல்ல சித்தி, நடந்ததெல்லாம் மறந்துடுன்னு நீ வேணா பொய்யா சொல்லலாம். ஆனா என்னால பொய்யா வாழ முடியாத முத்தரசு. நீ வேணா இருக்கிற பொய்யா வாழ்ந்துட்டு போ. ஆனா இல்லாத நிஜமா நான் போறேன். நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இரு. வராத முத்தரசு.
என்ன சொன்னாலும் நான் இனிமே கேட்க போறதில்ல. ராஜா சொல்றது உண்மை நீ ஒத்துக்கிட்டனா அதுக்கப்புறம் நான் வானொலி என்ன அர்த்தம் இருக்கு சித்தி. ஏற்கனவே ராஜா சொன்னதை கேட்ட உடனே நான் பாதி செத்துட்டேன். இப்ப நீயும் வாயானது உண்மைன்னு ஒத்துக்கிட்டேன்னா இதே மலை உச்சியில இருந்து நான் விழுந்து செத்துறேன். அதுக்கு தான் சித்தி நான் இப்ப இங்க வந்திருக்கேன். என்ன முத்தரசு யோசிக்கிற? முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க பூசணிக்காய் தோட்டத்தையே மறைக்க பாக்குறீங்க. ஸ்வேதாவை இழுத்துக்கிட்டு முத்தரசனை பார்க்கலான்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்தப்போ என்னை தடுத்து நிறுத்தி என்னன்னு கேட்டீங்க. அப்ப நான் ஸ்வேதாவை பத்தின எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட புட்டு வச்சேன். அதுல டென்ஷன் ஆகி ஸ்வேதா குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் வீட்டை விட்டு என் கண் முன்னாடி விரட்டி அனுப்பிச்சிங்க. அப்போ அதெல்லாம் நடிப்புல போய் முத்தரசு என்ன முத்தரசு, இவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. இவருக்கும் ஸ்வேதாவுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன பேசுறாரு இவரு? இத பாருப்பா, நீ வாயை திறந்து பேசலன்னா எனக்கு கோவம் வந்துடும். வேற யாராவது என்ன பத்தி இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருந்தா அதை கேட்டுட்டு சும்மா இருப்பியா? இப்ப இவர் பேசுறாரு, ஒண்ணுமே பேசாம நின்னுட்டு இருக்க. போதும் சித்து, தயவு செய்து போதும். இதுக்கு மேல நீ பேசுறது நான் கேட்டேன்னா என் உசுறு போயிடும். மனசு விட்டு போச்சு சித்து. இதே ஊர்ல ஏன் காது பட எத்தனையோ பேர் உன்னை பத்தி என்னென்னமோ பேசியிருக்காங்க. நம்பினதுல நான் தான் என் காதல கூட நான் வாங்கினதில்லை. ஏன் தெரியுமா? உண்மையான பக்தன் சாமியை தப்பா நினைப்பானா? நீ என் சாமி சித்து. நம்ம வீட்டுல கூட சித்ரா வெண்ணிலாம் அடிக்கடி உன்னை பத்தி குறை சொல்லியிருக்காங்க. நான் நம்பினதில்லை சித்து. உன்னை என்னைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது. இவர் யாரு சித்தி? நமக்கு சொந்தமா பண்ணமா? எங்க இருந்தோ வந்து இவர் எதுக்கு தேவையில்லாம கதை கதையா சொல்லணும்? இதனால அவருக்கு ஒரு லாபமும் கிடையாது, ஒரு பிரோஜனமும் கிடையாது. அது எனக்கு நல்லாவே புரியுது. அவர் சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாதுன்னு தெரியல சித்தி. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.